எல்லாம் தயாரா இருக்கீங்களா? நான் அது அவங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு குட்டி பொண்ணு சிட்டுவோடைய கதை தான் பார்க்க போறோம். ஒரு அழகான கிராமத்துல சிட்டுன்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தான். அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ஆனா அவங்க அம்மா சொல்ற நல்ல பழக்கத்தெல்லாம் மறந்து போயிடுவா. ஒரு நாள் சிட்டுவோட அம்மா சொன்னாங்க, சிட்டு எல்லார்கிட்டையும் மரியாதையா பேசணும், நம்ம கற்ற நல்லவற்றை பின்பற்றணும், அததான் பாரதியார் கற்றதொழுகு அப்படின்னு ஒரு ஆத்திச்சொல்லியில சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டு நல்லா அவங்க அம்மா கிட்ட தலையாட்டிட்டு அவ பாட்டுக்கு அவன் நண்பர்களோட விளையாட போயிட்டா. அப்ப அங்க வயதான ஒருத்தர் வந்தாரு. அவரை பார்த்து சிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த வயதானவர் அமைதியா சொன்னாரு, குழந்தையே, நல்லது கற்றா மட்டும் போதாது, நல்ல பழக்கங்களையும் அதை நம்மளுடைய நடத்தையிலையும் காட்டணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் சிட்டுவுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடுச்சு. அதனால அவர் சொன்னா, நான் இனிமே நல்ல பழக்கங்களை கத்துக்கிறது மட்டும் இல்லாம அதை நடந்தும் காட்டுறேன் அப்படின்னு சொன்னான். அதனால அடுத்த நாள்ல இருந்து அவ பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, நண்பர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சா, மெதுவா நல்ல இனிமையா பேச தொடங்கினா. யாரையும் கேலி கிண்டல் பண்ணதில்லை, எல்லாரையும் கேலி கிண்டல் பண்றதெல்லாம் அவ விட்டுட்டா. இதை பார்த்த கிராமத்துல இருந்த மற்றவங்க எல்லாம் சிட்டு ரொம்ப நல்ல குழந்தையா இருக்காளே அப்படின்னு அவளை பாராட்டினாங்க. சிட்டுவும் ரொம்ப மகிழ்ச்சி அவங்க அம்மா கிட்ட வந்து சொன்னா, அம்மா, நீங்க சொன்ன கற்றதொழுகோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சிருச்சு. நாம படிச்சா மட்டும் நல்லதை கத்துக்கிட்டா மட்டும் போதாது, அதை பின்பற்றணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேம்மா. நல்ல விஷயங்களை கத்துக்கிறது முக்கியம் இல்லை, ஆனா அதன்படி வாழ்க்கையில நடப்பதுதான் அதை விட முக்கியம் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அந்த மாதிரி நான் நடந்துப்பேம்மா அப்படின்னு சொன்னான். இதுதான் பாரதியார் சொன்ன கற்றதொழுகு அப்படின்ற ஆத்திச்சோடியோடைய அர்த்தம். நாமளுமே நல்ல விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டாலும் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பற்றி அதுக்கேற்ற மாதிரி நடக்க ஆரம்பிப்போம். அது மாதிரி நடக்கிறது தான் நம்ம கத்துக்கிறத விட முக்கியமான ஒரு விஷயம். அதனால நல்லவற்றை கத்துக்கிட்டு அதை பின்பற்றி வாழ வேண்டும். இந்த கதை உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போயிட்டு வாங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.